ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்க எல்லாருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். இது ஷர்மிளா பிராங்கோவின் ஆண் அல்ல அசுரன் நாவல் பகுதி 11. வாசிப்பது ஷர்மிளா பிராங்கோ. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், தொடர்ந்து கதையை கேட்கலாம். கார்த்திகேயனின் வீட்டை நோக்கி கார் மிதமான வேகத்தில் சென்று கொண்டிருக்க, சார், என்னை இங்க ஏதாவது பஸ் ஸ்டாப்ல இல்ல ஏதாவது ஆட்டோ ஸ்டாண்ட்ல விட்டா போதும், நான் வீட்டுக்கு போயிடுவேன். கார் ஆபீஸ்ல இருக்கு, அதை நாளைக்கு எடுத்துக்கிறேன். என்னுடைய பேக் எல்லாம் கூட ஆபீஸ்ல தான் இருக்கு, பரவாயில்ல, அதை நான் நாளைக்கு எடுத்துக்கிறேன் என்று அபிநயா கூற, என்ன இங்க இறக்கி விடுறதா? ஓ சாரி, நான் உங்ககிட்ட தெளிவா எதையும் சொல்லல. சண்முகன், உங்க வேலை இன்னும் முடியல. நீங்க வீட்டுக்கு வந்து எனக்கு அளவா ஊத்தி கொடுக்கணும். நான் தூங்குற வரைக்கும் என் கூட உட்கார்ந்து என்னுடைய கதையை கேட்கணும். சும்மா எல்லாம் வேண்டாம். 1 மாச சம்பளம் உங்க அக்கவுண்டுக்கு நாளைக்கு வந்துடும். அதை கேட்டு அவளுக்கு அதிர்ச்சியாக இருந்தது. இது என்ன சோதனை என்று நினைத்தவள், சார், காசு எனக்கு தேவைதான். ஆனா சார், இந்த மாதிரி ஊத்தி கொடுத்து சம்பாதிக்கிற அளவு நான் ஒண்ணும் வறுமையில வாடல. கௌரவமா வேலை பாக்குறேன், நீங்களும் கை நிறைய சம்பளம் கொடுக்கறீங்க, அது போதும் சார். டிரைவர் வியப்போடு திரும்பி அவளை பார்த்தார். இந்த காலத்துல இப்படி ஒரு பையனா? இந்த தம்பியே சாருக்கு செக்ரட்டரியா இருந்தா நல்லா இருக்கும் என்று நினைத்தவர் தலையை திருப்பி காரை முன்னோக்கி செலுத்தினார். சண்முகன், நீங்க ரொம்ப டிஃப்ரெண்டான ஒரு கேரக்டர், அதனாலேயே உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனா சாரி சண்முகன், நான் கண்ட்ரோல் இல்லாம குடிக்க விரும்பல. என்ன கண்ட்ரோல் பண்ண ஒரு ஆள் தேவை. பாபு சார் இருந்திருந்தா நான் என் கூட வாங்கன்னு சொன்னா வந்திருப்பாரு. நான் சொல்றதெல்லாம் அப்படியே தட்டாம செய்வாரு. அதனாலதானே சார் அவர் பண்ண தப்புக்காக அவரை வேலையில இருந்து நீங்க தூக்கல. இதே தப்ப வேற யாராவது செஞ்சிருந்தா நீங்க உடனே அவங்கள வேலையில இருந்து அனுப்பி இருப்பீங்கன்னு ஆபீஸ்ல எல்லாரும் பேசிக்கிட்டாங்க. நீங்க பண்ற தப்புக்கு அவர் ஒத்துழைக்கிறதால அவர் செய்யற தப்ப நீங்களும் கண்டுக்க மாட்டேங்கிறீங்க. அப்படி பார்த்தா ஒரு விதத்துல நீங்க கூட குற்றவாளி தான் சார். அவளது பேச்சு அவனுக்கு பிடிக்கவில்லை. கோபமாக அவளை பார்த்தவன், சண்முகன், நீங்க என்னுடைய அசிஸ்டன்ட் செக்ரட்டரியா அதை மறந்துட வேண்டாம். எனக்கு அட்வைஸ் பண்றது, என்கிட்ட இப்படி பேசுறது, இதெல்லாம் எனக்கு சுத்தமா பிடிக்காது. அப்படின்னா சார், எனக்கு அசிஸ்டன்ட் செக்ரட்டரி வேலையை மட்டும் நீங்க கொடுத்திருக்கணும். அதை விட்டுட்டு இப்படி ஊத்தி கொடுக்க கூப்பிட்டா இப்படிதான் பேசுவேன் என்று கூற அவள் நான் துடித்தது. ஆனால் அப்பா சிகிச்சை முடியும் வரை இந்த வேலையை தக்க வைத்துக் கொண்டே ஆக வேண்டும். இல்லை என்றால் அப்பாவின் சிகிச்சை பாதியில் நின்றுவிடும் என்று நினைத்து அமைதி காத்தாள். கார் கார்த்திகேயனின் வீட்டு கேட்டின் முன்னால் வந்து நின்றது. அது ஒரு பிரம்மாண்டமான மாளிகை. அதை பார்த்ததும் அவள் விழிகள் வியப்பில் விரிந்தன. வாட்ச்மேன் கேட்டை திறக்க இருபுற தோட்டங்களோடு ஒரு அரண்மனை போன்று கம்பீரமாக நிற்கிறது அவனது மாளிகை. வீட்டு வாசலில் கார் வந்து நின்றது. கார்த்திக், அபிநயா இருவரும் இறங்கிக் கொண்டனர். அண்ணே, நீங்க வீட்டுக்கு போக வேண்டாம். நான் தூங்குனதுக்கு அப்புறமா சண்முகனை அவருடைய வீட்டுல கொண்டு போய் பத்திரமா விட்டுடுங்க. சரி சார் என்ற டிரைவர் வரிசையாக கார்கள் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த அந்த இடத்தில் இந்த காரையும் கொண்டு போய் நிறுத்தினார். விதவிதமான கார்கள் வரிசையாக நிற்பதை கண்டவள் அதை எண்ண ஆரம்பித்தாள். வீட்டிற்குள் செல்வதற்குள் எண்ணி முடியவில்லை. 10 கார் வரை எண்ணிவிட்டாள். உள்ளே அடி எடுத்து வைத்தவளின் விழிகள் பிரம்மாண்டமான ஹாலையும் அதன் அலங்காரங்களையும் கண்டு அதை ரசிக்க ஆரம்பித்தது. அப்போதுதான் ஹால் முழுவதும் மாட்டப்பட்டிருக்கும் அந்த நடுத்தர வயது நபரின் புகைப்படத்தை கண்டாள். அவர் கார்த்திக், விக்னேஷ் இருவரின் சாயலில் இருப்பதையும் கண்டு அவர்தான் அவர்கள் அப்பா என்று புரிந்து கொண்டாள். அம்மாவின் புகைப்படம் ஒன்று கூட இல்லை. கார்த்திக், விக்னேஷின் புகைப்படம் கூட இல்லை. அவர்களது ஓவியம் ஆங்காங்கே தொங்குகிறது. அம்மாவின் ஒரு புகைப்படம் கூட இருக்கவில்லை. அம்மா இருக்காங்களா இல்லையா? பொண்ணுங்களை பிடிக்காது சரி, அதுக்காக அம்மாவை கூடவா பிடிக்காது? இவருக்கு ஏன் தான் பொண்ணுங்களை பிடிக்கல? அதுக்கான காரணம் தான் என்ன? அப்போதுதான் அந்த வீட்டில் வேலைக்கார பெண் என்று ஒருவர் கூட இல்லாததை அவள் கவனித்தாள். அது கூட அவளை வியப்பில் ஆழ்த்தியது. அழகான வீட்டையும் அதன் அலங்காரங்களையும் ரசிக்க மறுத்த மனம் எதையோ சிந்தித்தது. வாங்க சண்முகன் என்று கூறி அவளை மாடிக்கு அழைத்து வந்தான். அவனது அறைக்குள் வந்தவள் அந்த அறையின் நீளம் அகலத்தை கண்டு வியந்தாள். அவளது வீட்டின் மொத்த பரப்பளவே இவ்வளவுதான். அந்த அறைக்குள்ளேயே மெல்லிய வெள்ளை நிற திரையிட்டு மறைக்கப்பட்டிருக்கும் ஒரு சிறு நூலகத்தை கண்டாள். அதே போன்று வெள்ளை திரையிட்டு மறைக்கப்பட்டிருக்கிறது நீச்சல் குளம். ஏன், ஒரு சிறு மதுபான கடையே அந்த அறைக்குள் இருக்கிறது. அதையும் வெள்ளை திரையிட்டு மறைத்திருக்கிறான். ஆனால் அனைத்தும் அப்பட்டமாக தெரிகிறது. அபிநயா தன் கண்களை சுழற்றி அந்த அறைக்குள் வேறு என்னென்ன இருக்கிறது என்று பார்த்தாள்.
அதோ ஒரு சிறிய பூங்கா. ஒவ்வொன்றையாக பார்த்து ரசித்துவிட்டு அவள் விழிகள் கார்த்திகை எட்டும் போது அவன் தன் உடைகளை மாற்றிவிட்டு இரவு உடையை அணிந்திருக்கிறான். ஆனால் அதன் நாடா கட்டப்படவில்லை. பெனியன் இல்லாததால் பறந்து விரிந்த அவனது மார்பு அப்பட்டமாக தெரிகிறது. உள்ளாடை விளம்பரத்திற்கு வரும் இளைஞன் தான் அவள் நினைவுக்கு வந்தான். தேக்கு மரம் போன்ற அவனது தொடையும் கால்களும். அப்பப்பா, என்ன ஒரு கம்பீரமான திலகாத்திரமான உடல். ஒரு கணம் அவள் ஸ்தம்பித்துதான் போனாள். விழிகளை அவள் இழுத்துக் கொள்வதற்குள் அவன் திறந்த இரவு உடையின் நாடாவை இழுத்து கட்ட ஆரம்பித்தான். ஆனாலும் அவள் விழிகளை வேறு பக்கம் திருப்பிக் கொண்டாள். சண்முகன், உங்களை சண்முகன் சண்முகன்னு கூப்பிடும் போது ஏதோ பெரிய பேர் மாதிரி தெரியுது. நான் உங்களை சுருக்கி ஷன்னு கூப்பிடவா? உங்க விருப்பம் சார். ஓகே ஷன், வாங்க நம்ம மினி பாருக்கு போலாம். அவளோடு அந்த அறையை நோக்கி நடந்தவன் வெள்ளை திரையை அகற்றி உள்ளே செல்லும் போதுதான் அந்த அறைக்குள் கதவும் இருக்கிறது என்பதை அவள் கண்டாள். சார், இந்த ரூமுக்கு தான் கதவு இருக்கே, அப்புறம் ஏன் இப்படி திறந்து வச்சிருக்கீங்க? சண்முகன், இந்த கதவெல்லாம் எல்லா நாளும் சாத்தி தான் இருக்கும். ஆனா எல்லா மாசமும் 8ஆம் தேதி 20ஆம் தேதி இந்த 2 நாள் மட்டும் என்னுடைய ரூம்ல இருக்கிற நீச்சல் குளம், லைப்ரரி, சின்ன பூந்தோட்டம், பார் எல்லா கதவும் திறந்துதான் இருக்கும். நான் வீட்டுக்கு வர்றதுக்குள்ள என்னுடைய வேலையாட்கள் இந்த 2 நாளும் இதையெல்லாம் திறந்து வச்சிடுவாங்க. 8ஆம் தேதி 20ஆம் தேதி இந்த 2 நாளும் நான் நல்லா குடிப்பேன். குடிச்சிட்டு நீச்சல் அடிக்கணும்னு தோணுனா போய் நீச்சல் அடிப்பேன். இல்ல இங்க இருக்கிற கார்டன்ல போய் உட்காரணும்னு நினைச்சா உட்காருவேன். இல்ல லைப்ரரியில போய் ஏதாவது புத்தகத்தை எடுத்து வாசிக்கணும்னு நினைச்சா வாசிப்பேன். போதையில தள்ளாடும் போது ஒவ்வொரு ரூமையா திறந்துட்டா இருக்க முடியும்? திறந்து வச்சிருந்தா ஈஸியா அதுக்குள்ள போயிடலாம் பாருங்க. அதுதான் சார். ஏன் ரொம்ப கம்பீரமான ரொம்ப கண்ணியமான ஒரு ஆம்பளை நீங்க இப்படி குடிச்சிட்டு உங்க மரியாதைய நீங்களே கெடுத்துக்கிறது சரியா? அவளை ஆழமாக பார்த்தவன், உங்களுக்கு என் மேல இருக்கிற மரியாதை குறைஞ்சிடுச்சா என்று கேட்டான். அவள் என்ன கூறுவது என்று அறியாது திகைத்தாலும் நான் அவளையும் அறியாமல் இல்லை என்று கூறியது. அந்த நாவை கடித்து கடிந்து கொண்டாள். பாத்தீங்களா ஷன், உங்களுக்கு கூட என் மேல இருக்கிற மரியாதை குறையல. காரணம், நான் யார் குடியையும் கெடுத்ததில்ல, யார்கிட்டையும் தப்பா நடந்துகிட்டதும் இல்ல. சார், நீச்சல் அடிக்க தோணுனா நீச்சல் அடிப்பேன்னு சொன்னீங்களே, போதையில போய் நீச்சல் குளத்துல குதிச்சு ஏதாவது ஆயிட்டா என்ன பண்றது? அதையெல்லாம் நினைச்சு நீங்க கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்ல. இடுப்பளவுதான் இந்த 2 நாளும் தண்ணி இருக்கும். அதெல்லாம் வேலைக்காரங்க கரெக்டா பண்ணிடுவாங்க. மினி பாரில் ஒரு சிறு படுக்கையும் இருப்பதை கண்டு, இங்க இருக்கு சார் மெத்த என்று கேட்டாள். நல்லா குடிச்சிட்டு போதை ஏறினதுக்கு அப்புறமா தள்ளாடிட்டே போய் பெட்ல படுக்கிறது ரொம்ப கஷ்டம். அதுதான் இந்த ரூமுக்குள்ளேயே ஒரு பெட்டை போட்டுட்டேன். என்ன ஒரு புத்திசாலித்தனம். அவள் முணுமுணுக்க, என்ன சொன்னீங்க? இல்ல சார், நல்ல வசதியான இடம்னு சொன்னேன். அப்புறம் ஷன், நீங்க குடிக்கிறது இல்லைன்னு சொன்னீங்கல்ல? ஆமா சார், கடைசி வரைக்கும் அப்படியே இருங்க. எனக்கு ஊத்தி கொடுத்து நீங்க குடிக்க ஆரம்பிச்சிடாதீங்க. குடி குடியை கெடுக்கும், உடல் நலத்திற்கு கேடு. இதெல்லாம் தெரிஞ்சுட்டு ஏன் சார் இப்படி பண்றீங்க என்று உதட்டில் விரல் வைத்தவன், அத பத்தி மட்டும் பேசக்கூடாது. அது என்னுடைய சுதந்திரம். அதுல யார் மூக்க நுழைச்சாலும் எனக்கு பிடிக்காது. ஓகே சார், ரெஸ்ட் ரூம் எங்க இருக்குன்னு சொல்றீங்களா? அதோ அங்க இருக்கு. அந்த அறையிலேயே ஒரு குளியல் அறையும் இருக்கிறது. ஓகே சார், நான் போயிட்டு வந்துடுறேன். மிஸ்டர் ஷன், நீங்க வேணா ஃப்ரெஷ் ஆயிட்டு வேற ட்ரெஸ் போடுறீங்களா? ஐ மீன் நைட் ட்ரெஸ். அது உங்களுக்கு வசதியா இருக்கும். நோ சார், பதறி அடித்துக் கொண்டு கூறியவள் வேகமாக குளியல் அறைக்குள் சென்று மறைந்தாள். பேண்ட் பாக்கெட்டில் இருந்து செல்லை எடுத்து அம்மாவை அழைத்தவள் பக்கெட்டில் தண்ணீரை திறந்துவிட்டு பேசுவது வெளியே கேட்காமலும் பார்த்து கொண்டாள். ஒரே பெல்லில் அழைப்பை ஏற்றார் அம்மா. என்னம்மா இவ்வளவு லேட் ஆச்சு, இன்னும் வீடு வந்து சேரல? என்ன பண்ணிட்டு இருக்க? அம்மா, 3 நாள் லீவு போட்டதால தலைக்கு மேல வேலைமா. நான் வர லேட் ஆகும். நீங்க கதவை பூட்டிட்டு படுத்துக்கங்க. என்கிட்ட ஒரு சாவி இருக்குல்ல, நான் பாத்துக்கிறேன். சரிம்மா, ரொம்ப லேட் பண்ணிடாத. நான் உனக்கு சப்பாத்தி பண்ணி வைக்கிறேன். இல்ல வேண்டாம்மா, நான் இங்க கேண்டீன்லயே சாப்பிட்டுக்கிறேன். சரிம்மா, ஆனாலும் சீக்கிரம் வந்துடு. சரிம்மா. அழைப்பை துண்டித்தவள் தன் அத்தியாவசிய தேவைகளை முடித்துக் கொண்டு வெளியே வரும்போது அவளுக்கு அதிர்ச்சி. ஒரு இருக்கையில் அமர்ந்திருப்பவனின் விழிகள் பாதி மயக்கத்தில் இருக்கிறது. கையில் ஒரு பெரிய மதுபான குப்பியும் அதை அப்படியே திறந்து வைத்துக் கொண்டு நேராக வாயில் ஊற்றுகிறான். முன்னால் இருக்கும் டீப்போ மீது இன்னும் 2 மதுபான குப்பிகள். மீண்டும் அவன் மதுபானத்தை அப்படியே வாயில் ஊற்ற முயல ஓடி வந்தவள் அவன் கையில் இருந்து அதை பிடுங்கினாள். டீப்போ மீது இருந்த மூடியை எடுத்து அவள் மூட முயல
அவளது அந்த செயல் போதையில் இருந்த கார்த்திகேயனை கோபத்தின் உச்சத்துக்கே இழுத்து சென்றது. டேய், அதை ஏன்டா என்கிட்ட இருந்து வாங்கின? அத கூடுடா. கோபமாக அவன் கத்த, நோ சார் என்றாள். என்ன சொன்ன? தர முடியாதா என்றவன் எழுந்து அவள் கன்னத்தில் பலார் என்று ஒரு அறை விட்டான். கன்னத்தை பிடித்துக் கொண்டவளின் விழிகள் நிறைந்தன. அவள் கையில் இருந்த பாட்டிலை பறித்தவன் பாட்டிலை திறக்க முயல அவள் மீண்டும் அவன் கையில் இருந்து அதை பறித்தாள். சார், ரொம்ப ஓவர் ஆயிடுச்சு, பிளீஸ் சொன்னா கேளுங்க. அப்போதுதான் வேலையாட்கள் உணவு வகைகளை கொண்டு வந்து டீப்போ மீது வைத்து விட்டு சென்றனர். சார் சாப்பிடுங்க. சாப்பிடுறதா? சாப்பாடெல்லாம் வேண்டாம், நீ அந்த பாட்டில கொடு. இல்ல சார், நீங்க சாப்பிட்டுட்டு படுத்து தூங்குங்க. அதான் சொன்னேனே, சாப்பாடெல்லாம் எனக்கு வேண்டாம். ஓகே சார், நானே உங்களுக்கு ஊட்டி விடுறேன். உணவை எடுத்து அவளை அவனுக்கு ஊட்டி விட்டாள். அவனுக்கு ஊட்டி முடித்தவள் அவளுக்கும் பசித்ததால் ஏதோ சிறிது எடுத்து உண்டாள். டே, அந்த பாட்டில குடுடா, இல்லனா இதை எடுத்து குடிப்பேன் என்று கூறியவன் டீப்போ மீது இருந்த பாட்டிலை எடுத்து திறக்க முயன்றான். ஆனால் போதையில் இருந்தவனால் அதை திறக்க முடியவில்லை. இதை திறந்து குடுடா என்று அவன் கூறிக்கொண்டே இருக்க உணவை முடித்தவள், சார், அதெல்லாம் திறந்து கொடுக்க முடியாது, உங்களுக்கு போதை ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு, வாங்க வந்து படுங்க. எனக்கு கட்டளையிட நீ யாருடா? உன்னுடைய காதலிடா. அவசரத்திலும் கோபத்திலும் அபிநயா தன் சொந்த குரலில் கூறிவிட்டாள். தவறை உணர்ந்தவள் சட்டென்று நாவை கடித்துக் கொண்டு, ஐயோ மாட்டினேன், செத்தேன், விழிகளையும் இறுக்கமாக மூடிக்கொண்டாள். போதையில் இருந்தாலும் அவள் கூறியது கார்த்திக்கின் செவியில் தெளிவாகவே விழுந்தது. பகுதி 11 நிறைவடைந்தது. பகுதி 12 உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.